வந்துச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு அந்த அந்த கலெக்ஷன் மேனேஜரை கோத்து விடுங்க. நீ வாரண்டை வச்சு மிரட்டுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ரெண்டாவது வாரண்ட் எடுத்துக்கிட்டு உங்க மேல வாரண்ட் இருக்குன்னு சொன்னா அவங்க மேல இமீடியட்டா கேஸ் பதியலாம். ஏற்கனவே ஒரு காவல் அதிகாரி கூட சொல்லியிருக்காரு. என்னன்னா சிவில் சம்பந்தமான வாரண்ட் இல்லைன்னா கிரிமினல் சம்பந்தமான வாரண்ட் எங்களுக்கு முறைப்படி வந்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நாங்க தோணுச்சுன்னா பண்ணுவோம், அதை எடுத்து நீங்க சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட்டாக் மகேந்திராவை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு சட்டம். அப்படி இருக்கும்போது இந்த வாரண்டை வச்சு மிரட்டுறது முக்கியமா நான் சொன்ன அந்த பேங்க்ல மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த யூரோப்பியன் கார்ப்பு, பூனாவாலா, சோழமண்டலம், கோட்டாக்கு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் கொண்ட குரூப். இவங்க அங்கேயே முகாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இதுல ஒரு லாஜிக் என்னன்னா 100 பேருக்கு அமிச்சா அவ்வளோ 20 பேர் இமீடியட்டா பே பண்ணிடுறாங்க. நம்ம பேர்ல கேஸ் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த வாரண்ட்ல வந்து பயந்து போய் நிறைய பேர் பே பண்றாங்க. அந்த பயத்துக்காகத்தான் இதை அனுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வாரண்ட்னு ஒருத்தன் யாரு உங்ககிட்ட சொன்னாலும் சரி, பேங்க்ல இருந்து போன் பண்ணி உங்க மேல வாரண்ட் போட்டிருக்கேன் அவங்க நீ தாராளமா என்னோட இந்த கீழே போட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவர் மேல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி சிஆர்பிசி அதாவது சிவில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதை வந்து 1978 வந்து தவறா பிரயோகம் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆவணத்தை வச்சுக்கிட்டு இவங்க பணம் பொறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கு போட்டுடலாம். ஸோ யார் உங்களுக்கு வந்து வாரண்ட் இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்க எந்த பிரான்ச்ல இருக்கான்றதை நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மேல வழக்கு ஃபைல் பண்ணி நீ வாரண்ட் வச்சிருக்க அதை முறைப்படி எக்ஸிக்யூட் யார் பண்ணணுமோ அவங்க பண்ணலாம். அது எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாதுங்கிறது தான் சட்டம். ஏன்னா ஒரு முக்கியமான உதாரணம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ கல்கத்தால 2025 பதிவான வழக்குகள் மட்டும் 6,90,000. ஸோ இந்த 6,90,000மே பேங்க்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட பொது ஆள் பண்ணல. எல்லாமே 3 செக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. ஒன்று பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 25, இன்னொன்று 138 ஆஃப் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வந்து 1881, இன்னொன்று 420 406 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு ஆர் 318 316 பிஎன்எஸ் 2023. இதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வழக்குகளையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேங்க்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 லட்சம் வழக்கையும் பேங்க்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த 7 லட்சம் வழக்கையும் உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.